Hello guys, this is your Varun, Java developer. Last time நம்ம அரேவை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். டேட்டானா என்ன? வாங்க எல்லாரும் 80ஸ்க்கு போலாம். இங்க நம்ம ஒரு பேங்க்குக்கு போறோம். போயிட்டு சார் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா அதில் ஃபில் பண்ணி கொடுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு நாளுக்குள்ள அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க கொடுத்துட்டு இப்போ நேரா நம்ம பிரசன்ட்டுக்கு வரீங்க. இங்க ஒரு பேங்க்குள்ள போய் சார் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? சார் உங்க டீடைல்ஸை ஃபுல்லா எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க, நான் உங்களுக்கு 10 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க பழைய காலத்துல நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லா ஒரு பேப்பர்ல பேனால எழுதி வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லா இப்போ எலக்ட்ரானிக் கண்டென்ட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேங்க்ல கொடுத்த உங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிளா 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 வேரியபிள்னா ஒண்ணுமே இல்லைங்க. உனக்கும் எனக்கும் சம்திங் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல தேஜாஸ்ரீ சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா வருவாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அல்வால உப்பு கொட்டுற பிரச்சனையே வந்துருக்காது. இந்த இடத்துல சுகர் சால்ட் அப்படின்னு 2 டப்பால பேர் எழுதி ஒட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த இடத்துல அந்த டப்பால ஒரு பேர் எழுதி ஒட்டி வைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே டப்பால நம்ம சுகரை போடுறோம் இல்லையா, அந்த சுகர் தான் நம்மளோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த டப்பால 1/2 கிலோ சுகர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எந்த சைஸ்ல எந்த டைப்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சுகரை நம்ம நம்பர்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா இன்டீஜர்ஸ், அதாவது ஹோல் நம்பர்ஸ். ஜாவால நம்ம நம்பர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு 6 டேட்டா டைப் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்புக்கு நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுல நம்பர்ஸான வேல்யூஸை கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நம்மளால இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா, வேற எந்த ஒரு டேட்டா டைப்புமே ஸ்டோர் பண்ண முடியாதா அப்படின்னு? கிடையாது. நம்ம டேட்டா டைப்ல 2 கேங் இருக்கு. எப்படி நம்ம வடசென்னை படத்துல அன்பு கேங், செந்தில் கேங்னு 2 கேங் இருக்கோ, அதே மாதிரி நம்ம டேட்டா டைப்ல பிரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு 2 கேங் இருக்கு. எப்படி நம்ம அன்பு கேங்ல அன்பு, சந்திரா, வேலு, மணி, சாவா பழனி இவங்கெல்லாம் இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஒரு 8 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர் அண்ட் பூலியன். இதே மாதிரி செந்தில் கேங்ல செந்தில், குணா, தம்பி, ராயப்ப இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா ஸ்ட்ரிங்கு, கிளாஸு, இன்டர்ஃபேஸ், அரே. அப்புறம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல நம்பர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு 6 டேட்டா டைப் இருக்கு. அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு பூலியன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. மொத்தம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல 8 டேட்டா டைப் இருக்கு. அதே மாதிரி நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஸ்ட்ரிங், அரே, கிளாஸ், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு 4 இருக்கு இல்லையா. ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வேர்ட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்ட்ரிங் யூஸ் ஆகுது. அரே வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் மெமரி லொகேஷனுக்கு அரே யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி கிளாஸ், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நிறைய இருக்கு நம்ம நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல. இப்போ 2 கேங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நம்மளால பிரேக் பண்ணவே முடியாது. ஆனா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நம்மளால பிரேக் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஒரு நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நம்பரை பிரேக் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியாது. அதுவே நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வேர்டோட ஒரு கேரக்டரையும் நம்மளால பிரேக் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் சொல்றாங்க பிரிமிட்டிவை பிரேக் பண்ண முடியாது அண்ட் நான் பிரிமிட்டிவை பிரேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸோட நேம்ஸ் எடுத்து அதை ஒரு டேட்டா டைப்ல நீங்க என்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது மாதிரி ஃபன்னா ஜாலியா நீங்க ஜாவா கத்துக்கணும் அப்படின்னா மறக்காம BTree சிஸ்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.